A very warm greetings to all my dear students. Discrete Fourier transform அப்படின்னா என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் DTFT பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து DFT எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ DTFT அப்படின்னா discrete time Fourier transform. இங்கே discrete time set வந்து ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அது கண்டினியூஸ் சிக்னலாக இருக்குது. பட் டிஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா discrete time set கண்டினியூஸ் சிக்னலாக இல்லை, discrete ஃப்ரீக்வன்சியாக தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ DFT வந்து பியூர்லி discrete. அதனால தான் DTFT விட DFT வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் கம்ப்யூட்டேஷன் பர்பஸ்க்கு DFT தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அண்ட் DTFT சிக்னல் வந்து கண்டினியூஸ் பீரியாடிக் சிக்னல் அனலைஸ் பண்ணுறதுக்காக, DFT வந்து டிஸ்க்ரீட் சிக்னல் அனலைஸ் பண்ணுறதுக்காக. DTFTயோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x of e power j omega is equal to summation n is equal to minus infinity to infinity x of n e power minus j omega n. இது வந்து இன்ஃபைனைட் லென்த் சீக்வன்ஸ்க்கு. ஃபைனைட் லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j omega n. So DFT is both applicable for finite length and infinite length sequence. But DFT is applicable only for finite length sequence. Finite length sequence அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதனால தான் DTFTலேருந்து DFT நம்ம ஈஸியாக ஆப்டைன் பண்ணிக்கலாம். எப்படின்னா 1 பீரியட் மட்டும் எடுத்து சாம்பிளிங் பண்ணுறதுனால நம்ம ஆப்டைன் பண்ண முடியும். 1 பீரியட் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா வேரிஸ் ஃப்ரம் 0 to 2π. 0 to 2π. ஸோ 1 பீரியட் மட்டும் நம்ம ஸ்பேஸிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 to 2π ரெப்ரசன்டேஷன் நான் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து n பாயிண்ட், ஓவராலாக ஒமேகா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ n பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பேஸிங்க்கும் நம்ம வந்து 2π/n அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்பேஸிங்க்கும் 2π/n வேல்யூ இருக்கும். ஸோ ஒமேகா k வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா 2π/n into k அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஏன்னா 1 பீரியட் மட்டும்தான் நம்ம சாம்பிளிங் பண்ண போகிறோம். ஸோ ஒமேகா k is equal to 2π/n, அதுதான் ஸ்பேஸிங், into k. And x of k is equal to x of e power j omega, where omega is equal to 2π/n and omega k is equal to 2πk divided by n. And DTFT ஓட ஃபார்முலா இதுதான். லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட் லென்த்துக்கு 0 to n minus 1 நம்ம எழுதிக்கலாம். அண்ட் இதுலேருந்து DFT ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்னா x of k is equal to summation n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2πk n divided by n. ஸோ ஒமேகா வேல்யூ தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 2πk divided by n அப்படிங்கிறது ஒமேகா வேல்யூ. இதுதான் DFT ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்யூட்டேஷனல் பர்பஸ்க்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் n and k வேல்யூ வேரிஸ் ஃப்ரம் 0 to n minus 1. nங்கிறது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்போது 8 பாயிண்ட் DFTயாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு n வேல்யூ வந்து 0 to 7 இருக்கும். 4 பாயிண்ட் DFTயாக இருந்துச்சுன்னா n வேல்யூ 0 to 3 இருக்கும். அண்ட் 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 0 and 1 இருக்கும். ஏன் அப்படின்னா லிமிட் வந்து 0 to n minus 1. அப்போது 8 minus 1 7, 4 பாயிண்ட்டுக்கு வந்து 4 minus 1 3, 2 minus 1 1 2 பாயிண்ட்டுக்கு. ஸோ இந்த லிமிட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இந்த சமேஷனை. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பட் இதில் நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸும் நம்பர் ஆஃப் அடிஷன்ஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம அதனால தான் FFT அல்காரிதம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். அண்ட் கம்பேரிசன் பிட்வீன் DFT பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் லென்த். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் DTFT அப்படிங்கிறது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் லென்த் சிக்னல், பட் DFT வந்து அப்ளிகபிள் ஃபார் ஃபைனைட் லென்த் சீக்வன்ஸ். செகண்ட் பாயிண்ட் டிஸ்க்ரீட் இன் டைம், கண்டினியூஸ் இன் ஃப்ரீக்வன்சி. DTFTயில் வந்து டிஸ்க்ரீட் இன் டைம், கண்டினியூஸ் இன் ஃப்ரீக்வன்சி. அதனால் நம்ம இது வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது கிடையாது. DFTயில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் இன் போத் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி. அதனால தான் DTFT வந்து லெஸ் எஃபிஷியன்ட் அண்ட் DFT மோர் எஃபிஷியன்ட். DTFT பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அண்ட் பீரியாடிக் சிக்னல் அனலைஸ் பண்ணுறதுக்காக,
அண்ட் டிஎஃப்டி பார்த்தீங்கன்னா discrete samples of one cycle. அதுதான் கன்வெர்ட் பண்ணுறோம் discrete frequency representation. DTFT ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x of e power j omega is equal to summation n is equal to infinity to minus infinity வந்து infinite lengthக்கு and 0 to n minus 1 x of n e power j omega n வந்து finite length sequenceக்கு. And DFT ஓட ஃபார்முலா வந்து finite length sequenceக்கு 0 to n minus 1. ஸோ டிடிஎஃப்டிலேருந்து டிஎஃப்டி எப்படி ஆப்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, see you in the next video. Thank you.